திவ்யன், ஓம் குட் சார், ஈவினிங். வணக்கம் சார். வணக்கம், குட் ஈவினிங். எங்க ஃப்ரம் நீங்க? நான் வந்து வெட்டிக்குள்ள செங்கல் சார். வெட்டிக்குளம் செங்கலாடி. இங்க வரதுல. ஓகே. எப்படி ஆமா. நீங்க இதுக்கு முதல்ல எப்படி ஸ்கேம் ஆகினீங்க அல்லது எப்படி லூஸ் பண்ணீங்க? என்ன நடந்துச்சு? அப்புறம் இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குது ப்ரீவியஸா இருந்ததை விட? நான் இதுக்கு முதல் சார் யூடியூப் வீடியோவில் பார்த்து செஞ்சேன் சார் ட்ரேடிங். ம். நம்ம ம். பிஓசி இந்த பிரேக் அவுட் அதை பார்த்து செஞ்சேன் நான். ம்ஹும். பிரேக் அவுட் பிரேக் டவுன் அதை பார்த்து செஞ்சேன் நான். அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த ரேடிங் சரியா இது ஆனால் லொஸ்ட் தான் வந்து ஒரு சைக்காலஜி இதால் எஃபர்ட் ஆகிடும். என்ன ரீசன் லூஸ் ஆகிறதுக்கு? ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்லை இப்போ இல்லை சார், நான் படிக்க முதல். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிறகு ரேடிங்கே வேணாம்னு சொல்லி விட்டு திருந்தேன் ஒரு 2 மாதம் 3 மாதமாக வச்சு. ம்ஹும். பிறகுதான் ஃபேஸ்புக்கில் இந்த உங்களோட லிங்கை பார்த்து ஒரு 6 மாதமாக வச்சு இப்போ உங்களோட அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தேன் நான். உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன் சார் வாட்ஸ்அப்பில். ம்ஹும். ஓ, பண்ணிருவீங்க நீங்க. ஓ ஓ ஓ. ஆமா. எஸ். அப்பெல்லாம் நான் படிக்கல. பிறகுதான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஒரு வெபினார் ஒன்று கலந்து. ம்ஹும். பிறகு இப்போ படிச்சதுக்கு பிறகு சார் நான் அந்த சைக்காலஜி தான் சார் நான் முக்கியமாக படிச்சதுன்னு சொல்லி ம். ஓ, எப்படி இருக்குது ஏன்டா அதனால படிச்சது? தான் லொஸ் பண்ண காரணம். ம்ஹும். ஓகே. இப்போ இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் ப்ரைவேட் ஆகுது சார். இவ்வளோ விஷயமா இதுக்குள்ள ட்ரேடிங்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ உங்கள்கிட்ட படித்த பிறகு தான் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வந்தேன். அதெல்லாம் உண்மைதான். இந்த ட்ரேடிங்ல வெளியில சும்மா நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறானுங்க, வாங்குறது விற்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி. பட் அதோட டீப்னஸ் ப்ராப்பரா படிச்சவங்களுக்கு தான் தெரிய போகுது. ஈவன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அந்த ப்ராப்பரான ஃபுல் நாலேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல தான் சொல்லிடலாமா அப்படி மாதிரி. ஸோ அந்த லேர்னிங் தான் அது உங்களுக்கு அந்த எவ்வளவு வெயிட்டா இருக்குது இந்த இந்த ஒரு ஃபீல்டு, இந்த இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு வெயிட் ஆகிக்குதுங்கிறத விளங்கக்கூடிய தருணம் எப்போ வரும்னா அவங்களுக்கு பூரண அறிவு வர போகலாம். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம பெரிய ஒரு இதாக இருக்கு இப்போ படித்தது. இப்போ எல்லாருக்கும் இப்போ யார் கேட்டாலும் நேரத்தோட அந்த ரேடிங்னு சொல்லக்கூட யாரும் கேட்பாங்க இது எப்படி பண்ணுறது, இல்லை லோஸ்ட் ஆக மாட்டீங்களா அப்படி. இப்போ யார் கேட்டாலும் இதெல்லாம் தெரியும் விளங்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த லெவலுக்கு இருக்கிறீங்க. இருக்குது. நல்ல நல்ல